ரோகிணி பாவம் சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மீனா சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பக்கத்து ரூம்லேருந்து விஜயா கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க. அதே நேரம் ரோகிணியும் கதவை திறக்கிறாங்க. என்னடி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை, ரோகிணி சாப்பிடாம இருக்காங்க, அதான் சப்பாத்தி போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எனது சப்பாத்தி போட்டு கொண்டு வந்தியா? ஏன் அவள் சாப்பிட்லனாக்கா நீனும் சாப்பிட மாட்டியா? ஒரு நாள் சாப்பிட்லன்னா மட்டும் ஒன்றும் சித்திர மாட்டாங்க, கொண்டு போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க விஜயா. மீனாவும் கொண்டு வந்த சப்பாத்தியை ஒன்றும் சொல்ல முடியாமல் திரும்பவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு நாம் எவ்வளோ தான் துரோகம் செஞ்சுருந்தாலும் நாம் பசியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தி போட்டு கொண்டு வரா. இவன் உண்மையிலேயே நல்லவ தானா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த அத்தையை நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சோம், ஆனால் பட்னி போட்டு நம்மளை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி. இதுக்கிடையில் முத்து வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜை போய் பார்க்குறாரு. மனோஜை பார்த்து, ஏன்டா அறிவு கட்ட நாயே, நீ என்னடா சோத்தை திங்கிறியா இல்லை வேறு எதையும் திங்கிறியா? அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசுவியா? செஞ்ச தப்பு எல்லாமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ பனிஷ்மெண்ட்டு உன் பொண்டாட்டிக்கு மட்டும். நீ மட்டும் இங்கே அழகாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்ருக்குற, அங்கே உன்னை கட்டின பாவத்துக்காக உன் பொண்டாட்டி அங்கே பட்னியாக கிடக்குறா. இப்படியே போனீன்னா உன் பொண்டாட்டியும் உன்னை விட்டு சீக்கிரமாகவே போயிடுவா, பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு வராரு. இதை கேட்ட மனோஜ், முத்து சொல்கிறதும் உண்மை தானே, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம உடனே கிளம்பி வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு.